கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, 14ஆம் சங்கீதம் 1-5 ஆகிய வசனங்கள். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில செய்திகளை நாம் காலையில் தியானிக்கும் போது ஆவியானவர் உங்களோடும் பேசுவார். சில குடும்பத்திலே தெய்வ பயம் இல்லாமல் சில குடும்பத்தில் இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய குடும்பமும் உண்டு. சில குடும்பத்திலே அவிசுவாசத்துல வாழ்வாங்க. சில குடும்பத்திலே தெய்வ பக்தி இல்லாமல் துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பல சூழ்நிலையில பல ஜனங்கள் இணைந்திருப்பாங்க. அதனால நம்ம ஆன்லைன்ல பேசும்போது டெய்லி கேட்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிறீங்க. சில செய்திகள் வரும்போது வேற தேசத்துள்ள ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன், ஒரு மனுஷன் தேவன் இல்லை அப்படின்னு யாராவது எங்கேயாவது சொன்னால் நம்ம முதல்ல என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? மதிகெட்டவன். மதிகெட்டவன் என்ன அர்த்தம் தெரியுமா? மூளை இல்லாதவன். தேவன் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மதிகெட்டவன். யாராவது எங்கேயாவது சொல்றாங்களா? மதிகெட்டவன். அடுத்தாப்புல தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப கடைசி காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே ஒண்ணு களவாண்டு சம்பாதிக்கிறாங்க, இல்ல அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து சம்பாதிக்கிறாங்க, இல்ல அநியாயமா சம்பாதிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அவங்க செய்யறது தப்பு, இது துணிகரம், இது துன்மார்க்கம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கூட துணிகரமா செய்வாங்க. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்ப தன்னுடைய இருதயத்துல எதை சொல்லிக் கொள்ளக்கூடாது அப்படின்னா, தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருப்பாரு, நான் செய்யற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்ப நான் எவ்வளவு உண்மையா வாழணும், அப்படி ஒரு குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கணும். யோசேப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று விபச்சாரத்துக்கு விலகி ஓடினார். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று விபச்சார பாவத்துக்கு விலகி ஓடினார் யோசேப்பு. இன்னைக்கு நம்ம செய்தி என்ன அப்படின்னா, தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்திலே ஒரு பயம் வந்துட்டு அப்படின்னாலே அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், என்னைய பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, பூமிக்குரிய வாழ்க்கையில சரி, நம்ம இருதயத்துக்குள்ள சரி, நம்மளோட நாவலை புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் சரி, தேவன் பார்த்துட்டு இருக்கிறார்.
தேவன் பார்த்துட்டு இருக்கிறார் என்னை. அந்த எண்ணம் நமக்குள்ளே முதலாவது வரணும். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல அவர்கள் தங்களை கெடுத்து. ஒரு மனுஷனுக்கு தெய்வம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, துணிகரமா மதிகேடா இஷ்டம் போல வாழ்றாங்க அப்படின்னா அவங்க தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், திருமணம் முடிந்தவர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்க தீமையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை அப்படின்னா அவன் முதல்ல துன்மார்க்கனா இருப்பான். கர்த்தரை குறித்து பயம் இல்லை அப்படின்னா அவன் துணிகரமா இருப்பான். கர்த்தரை குறித்து பயம் இல்லை அப்படின்னா அவன் தீமை செஞ்சிட்டு இருப்பான். கர்த்தரை குறித்து பயம் இல்லை அப்படின்னா அவன் அநீதியான காரியத்துல ஈடுபடுவான். கர்த்தரை குறித்து பயம் இல்லை அப்படின்னா அவன் செய்யற எல்லா காரியமும் பொல்லாத காரியமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தின்படி சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதல்ல நிதானிக்க தெரியணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எந்த நாட்டிலிருந்து எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டாலும் சரி அந்த இடத்துல தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது இங்க இல்ல, வேற வேற தேசத்துக்குள்ள. அங்க பார்த்தா தனிமையா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவன் என்னைய பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் மதிகேடான காரியம் செய்யக்கூடாது, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத கெட்டு போற காரியம் செய்யக்கூடாது, அருவருப்பான காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. ஆனா சில துணிகரமாக தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களை கெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்துமா செத்து போயிரும், சரீரம் செத்து போயிரும், ஆவியில் இல்லாம மாம்சத்துல இருப்பாங்க, கண்ணு குருடாயிரும், சிந்தனையில அருவருப்பான காரியமா இருக்கும், கண்ணுல அசுத்தமான காரியமா இருக்கும், புறப்படுற வார்த்தை கெட்ட வார்த்தையமா இருக்கும், இதயத்துக்குள்ள அசுத்தமான காரியம் இருக்கும், அருவருப்பான காரியமா இருக்கும், தீட்டான காரியமா இருக்கும். ஆக மொத்தம் வாழ்க்கை ஃபுல்லா டேமேஜா இருக்கும். நான் முதல்ல சொன்னேன், ஆவிக்குரிய பிள்ளைகளும் செய்தி கேட்குறீங்க, புதுசா இணைந்திருக்கிறீங்க, உலகத்துக்குள்ளே பல பாவத்துல அடிமையா இருக்கிறீங்க, நீங்களும் இணைந்திருக்கிறீங்க, தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய சில நபர்களும் இணைந்திருக்கிறீங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்காக எப்படி வாழ்றோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம குடும்பம் மனமகிழ்ச்சி, விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம் சகலமும். இப்போ என் வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன் அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம ஒரு 25 வருஷம் வாழ்ந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கும்போது மனுஷனை நம்பி பின்னாடியே போயிட்டேன். மனுஷனை நம்பி பின்னாடி போனேன் அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு வேத வாக்கு மாதிரி. ஆமா, அவங்க சொன்னதை மட்டும் செய்யணும் நினைப்பேன். லாஸ்ட் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். 1 ரூபா கொடுக்கல, 2 ரூபா கொடுக்கல, கிட்டத்தட்ட ஒரே மனுஷன்ட்ட 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு நான் விக்கிரத்துல அடிமையா இருந்திருப்பேன், எந்த அளவுக்கு நான் மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையா இருந்திருப்பேன். என் வீட்டுல எங்க அம்மா சொல்லி பார்த்தாங்க, ஃபேமிலியில சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. லாஸ்ட் என் மனைவி சர்ச்சில் போய் டெய்லி அழுது 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 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் கடையில் ஜாமானே இல்லை, சாபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். தரித்திரம், நிந்தைகள், அவமானங்கள். எனக்கு தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. கையில் பைபிள் எடுத்து வாசித்து ரொம்ப பழகலை. ஆனால் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போகிற பையன்தான், ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான். சர்ச்சில் தான் எனக்கு மேரேஜ் முடிஞ்சுது. ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்ஹெச்சில் கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துருப்பேன். கரெக்டாக காலையிலே உள்ளே போயிடுவேன். ஆனால்
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட அனுபவம் இல்லை, சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். சரி, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஒரு 11 வயசுலேயே நான் வேலைக்கு போன ஒரு நபர். நான் கையில் பைபிள் எடுத்துலாம் வாசிக்கலை. எனக்கு ரொம்ப பைபிள் வாசிக்கலாம் எனக்கு தெரியாது, எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன். இதையும் ஏன் உங்களுக்கு காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்லுவான். மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஆனா என் வாழ்க்கையில நான் ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டுச்சு. நல்லா நஷ்டப்பட்டேன், நடுரோட்டுக்கு வந்தேன், சொந்த ஊரை விட்டுலாம் போயிட்டேன். ஆனால் நான் என்னையதான் தாழ்த்தினேன் தவிர ஒரு நாள் கூட தேவனுடைய சமூகத்துல போய் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு நான் எதுவுமே கேட்கல. இன்னைக்கு வரையும் எனக்கு கேட்கல. எனக்கு ஞானம் இல்லாம இருக்குப்பா, நான் பாவத்துல வாழ்ந்துட்டேன், நான் அக்கிரமத்துல வாழ்ந்துட்டேன், நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், மனுஷனை நம்பி நான் சாபத்துல சிக்கிக்கிட்டேன். அப்படிதான் நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே தேவனை தூசிக்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசி கொண்டிருப்பாங்க. எனக்கு ஏன் இப்படி நடந்துட்டு, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துட்டு. சில குடும்பத்துல தற்கொலை முடிவுகள், சில குடும்பத்திலே தேவனை தூசிக்கிற மாதிரி நிறைய தவறான வார்த்தைகள். நான் அதனாலதான் இன்னைக்கு காலையில இந்த செய்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆவியானவர் என்னைக்கு எந்தெந்த செய்தி கொடுக்குறாரோ அழகா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேசினா மட்டும்தான் விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். ரவிராஜி செத்தா மண், அவ்வளவுதான், களிமண். பைபிள்ல போட்டு களிமண். உன்னை களிமண் என்று நினைவு கூறுகிறேன். களிமண்ணுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகத்தை வைத்து உங்க முன்பாக நிப்பாட்டி இருக்கிறார். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்படிலாம் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? இருதயம் இருளான நிலைமையில இருக்கும். என் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கும்போது வெளிச்சம், கர்த்தருடைய ஆவியான இருக்கும்போது வெளிச்சம், பரிசுத்த ஆவியான இருக்கும்போது வெளிச்சம், ஜீவனுள்ள வார்த்தையை இதயத்துல இருக்கும்போது வெளிச்சம். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா வேதத்தை தியானிக்கும் போது கொழுந்துடைய அக்னி உள்ளத்துல பற்று வெடிக்கும், இருதய மனக்கண்கள் திறந்திருக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி எப்போ, வளர்ச்சி எப்போ, வளர்ச்சி எப்போ? நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. யாரெல்லாம் இந்த நாளில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க? சில குடும்பத்திலே தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அருவருப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அருவருப்பு இருக்கும்போது பரலோகத்துல போக முடியாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அருவருப்பு அப்படின்னா பரலோகத்துல போக முடியாது. பரலோகத்துல போகணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசையும் ஜெயிச்சிருக்கணும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், மறுபடியும் பிறந்திருக்கணும், ஆவியில பிறந்திருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களோ உடனே ஞானஸ்தானம் எடுங்க. உடனே ஆவியில பிறக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்பந்தான் ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். சுவிசேஷம் யாரெல்லாம் பண்றீங்களோ உங்களுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால யாரெல்லாம் இந்த அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு மனுஷன் தேவன் இல்லை அப்படின்னு சொல்றான் அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நன்மையே செய்ய மாட்டாங்க. நன்மை செய்யறது போல காணப்படும், ஆனால் நன்மை அங்க இருக்காது. ஏன்னா இருதயம் இருளான நிலைமை. 2வது, அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்காங்க. 3வது, அருவருப்பான கிரியைகள் செய்து வருகிறார்கள். 4வது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்ப 4 பாயிண்ட் இருக்கு. ஒரு மனுஷன் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானாலே
அவனோட இருதயத்துக்குள்ள இருள் மட்டும்தான் இருக்கும். இருள்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பிசாசு. ஒரு இடத்துல இருள் இருக்கு அப்படின்னா அங்க பிசாசு தான் இருப்பான். இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இல்ல, தேவன் இல்ல, தேவன் இல்லைன்னு சொல்லி யாராவது மறுதலிக்கிறாங்களா, யாராவது தூசிக்கிறாங்களா, அந்த இடத்துல எந்த ஆவி இருக்கும்? அந்த இடத்துல பிசாசு உள்ள வந்துருமே. சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவன்லாம் இல்ல, தேவன் இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு சொல்லி தேவனோட நாமத்தை தூசிப்பாங்க. அங்க என்ன ஆவி இருக்கு? அங்க என்ன ஆவி இருக்கு? ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது 1000 ஆபத்து இருக்கு. என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் நடு ரோட்ல நின்றுருக்கேன். மனுஷனை நம்பி ஏமாந்துருக்கேன். என்னை ஏமாத்திருக்காங்க. நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ₹1 இல்லாம நடு ரோட்ல கண்ணீரோடு நின்றுருக்கேன். எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. நான் திரும்பி பார்த்தா எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை. நான் திரும்பி பார்த்தா ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு இல்லை. நான் திரும்பி பார்த்தா பிசாசனுடைய மாந்திரியத்திலே, பில்லி சுனியத்திலே, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கே என்னை வழி நடத்த ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு என்னோட வாழ்க்கை மகிமையா இருந்துச்சு, சமாதானமா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. கிருபையின் ஆவியினால நிரப்பும் போது கிருபையுள்ள வார்த்தைகளை பேச தேவன் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் அருளிய அப்பம். கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்களா? தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நற்குணசாலி என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை நற்குணசாலியா இருக்கணுமா? கர்த்தருடைய கிருபையினாலே கொஞ்ச நேரம் காலையில பேசுவேன், இணைந்திருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தை மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார். சந்தோஷமா இருங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தேவன் இல்லை மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் மறுபடியும் பேசிட்டு இருக்கேன். என்ன காலம் கடைசியா இருக்கு. வாயில வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் சில குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகிருக்கும், சில குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும், சில குடும்பத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், சில குடும்பத்தில் கணவர் மதுபான அடிமையில் இருப்பார், இல்லை விபச்சார அடிமையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உடனே சொல்லிடுவாங்க, தேவன் இருந்தால் என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. கிடையாது. தேவன் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், சமாதானத்தின் தேவன், மகிமையின் ராஜா, ஜீவாதிபதியானவர், ஜீவனுள்ள தேவன். அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட வரோமா? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஏன் காலையில் சில குடும்பத்திலே ஆவியான திட்டமா பேசுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிரதர், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றதுன்னா என்ன பிரதர் அப்படிம்பாங்க. விக்கிர வழிபாடில் இருப்பாங்க. வீட்டில் போய் பார்த்தா தெரியும். ஏதாவது ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, விக்கிரத்தில் போய் கிடப்பாங்க, மாந்திரியத்தில் இருப்பாங்க, பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அசுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அருவருப்பான காரியத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனை விட்டு தள்ளி போயிடுச்சுனால ஒருத்தன் துன்மார்க்கன்னு எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனை விட்டு தள்ளி போயிடுச்சுனா துரோகின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. துரோகியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சில வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும், வெளியே தெரியாது, சொல்ல மாட்டாங்க. நல்ல பிள்ளை போல இருப்பாங்க, ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கேட்டால் நான் கிறிஸ்டியன். இதுதான் நிறைய குடும்பத்தில் நடக்கு. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். சர்ச்சு கூட போயிட்டு வந்துருவாங்க, ஆனால் இதயத்தில் பார்த்தா விசுவாசம் இருக்குது, அவிசுவாசமா இருப்பாங்க. தேவன் இல்லைன்னு சொல்லி யாரு சொல்றாங்களோ அவிசுவாசி. முக்கியமான பாயிண்ட். யாரெல்லாம் அவிசுவாசியா இருக்கிறாங்களோ 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவிசுவாசியா ஒருத்தன் இருக்கிறானா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். காலை வேளையிலே இணைந்திருக்க பெருசு கிடையாது.
நல்லா யோசித்துக்கோங்க. 2ஆம் வசனத்திலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பார்க்கிறார் அப்படின்னா, என் பிள்ளைகள் என்னை தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இப்போ நம்ம காலையில் யோசித்து பார்க்கலாம், பிரதர் நாங்கள்லாம் காலையில் தேடுறோம் பிரதர். சரி, இன்னைக்கு தேடுறீங்க, பகலில் எதை தேடுறீங்க? சில குடும்பத்தில் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடப்பாங்க. சில குடும்பத்தில் வீட்டில் டிவி ஆன் பண்ணி நல்ல படம் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. காலையில் அரை மணி நேரம் தேவனை தேடுறீங்க, பகலில் எதை தேடுறீங்க? சில குடும்பத்தில் பொய் பேசி பணம் சம்பாதிக்க போயிடுவாங்க. சில குடும்பத்தில் தீமையை பின்பற்ற போயிடுவாங்க. சில குடும்பத்தில் துன்மார்க்கமாக வாழ போயிடுவாங்க. அவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் கொண்டு வர? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? அந்த வேடை நிப்பாட்டி அழகா வாசித்து பார்க்கணும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். அப்ப தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? உணர்வு இருக்கா இல்லையா? உணர்வு இருக்கா இல்லையா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இந்த கால வேளையிலே இந்த செய்தி கேட்கும்போது பிரயோஜனமா இருக்கா? ஒரு உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா, தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாவது கேட்கணும். தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவே இருக்காது, குறைவு இருக்காது. உண்மையா சொல்றேன், தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில குறைவு இருக்காது. ஒரு மனுஷன் தேவனை தேட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கையிலே தீமையான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க, பாவத்தில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க, அருவருப்பான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க, அசுத்தமான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க, பாவ அடிமையில விழமாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவனை தேடுறாங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு ஜனம் தான் தேவனுக்கு வேணும். அதிகாலையில் நீங்க தேவனை தேடுறீங்களா? உணர்வுள்ள இதயத்தோடு தேவனை தேடுறீங்களா? உண்மையிலே தேடுறீங்களா? உங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்காக தேடுறீங்களா? இன்னைக்கு உள்ள பிரச்சனை சமாளிக்க தேடுறீங்களா? எந்தெந்த சூழ்நிலை நீங்க காலில் தேடுறீங்களோ அது தேவனுக்கு தெரியும். தேவன் உங்க இதயத்தை பார்ப்பார். உணர்வுள்ள இதயத்தை தேவன் பார்ப்பார். ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பார். ஸ்கேனிங் அங்க இருக்கு. எப்படி ஒரு வீட்டுல கேமரா மாட்டி வச்சிருக்காங்களோ, 4 பக்கம் கேமரா வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா ஆன் பண்ணி பார்ப்பாங்க, வெளியில யார் இருக்கா, அந்த பக்கம் யாருக்கா, இந்த பக்கம் யாருக்குன்னு சொல்லி ஒன்னு செல்போன்ல பார்ப்பாங்க, இல்லைன்னா டிவியில பார்ப்பாங்க. பரலோகத்துல தேவன் நம்மை அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அப்படி கையை பார்ப்பாரு, என் பிள்ளை எந்த நாட்டுல எந்த ரூம்ல என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல காரியங்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சு. பரலோகத்துல தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில இவ்வளவு காரியமா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா யோசிக்க ஆரம்பிச்சு. கால வேளையிலே கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. தேவனை தேடுகிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவனை தேடுகிறவன் செழிப்பான், தேவனை நம்புகிறவன் செழிப்பான். யாரெல்லாம் தேவனை தேடுறாங்களோ அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தேவனை தேடுகிற குடும்பம் மனமகிழ்ச்சியா இருக்கும். தேவனை தேடுகிற குடும்பத்துக்குள்ளே சாபம் இருக்காது. தேவனை தேடுகிற குடும்பத்துக்குள்ளே பஞ்சம் இருக்காது. தேவனை தேடுகிற இதயத்துக்குள்ளே குழப்பங்கள் இருக்காது. தேவனை தேடுகிற இதயத்துக்குள்ளே பலவிதமான காரியத்தை உட்கார்ந்து யோசிக்க மாட்டாங்க.
அவங்களோட வாழ்க்கையில வைராக்கியம் இருக்காது, கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது. கர்த்தரை விட்டு தள்ளி போக மாட்டாங்க. நான் உண்மையா சொல்லித்தரேன். என் வாழ்க்கையில நான்லாம் நஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப உடைஞ்சு போய், நொந்து போய் 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். எத்தனை வருஷம்? 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். என் வாழ்க்கையிலே சில வருஷங்கள் கண்ணீர் வாழ்க்கை, சில வருஷங்கள் கண்ணீர் வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தெய்வ பயமும் கிடையாது. விக்கிரத்துக்கு போய் லட்ச லட்சமாக கொடுத்துருக்கேன். மனுஷன் பின்னாடியே போயிட்டேன். தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. நானோ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிற கடமை விசுவாசி, அவ்வளோதான். கடமைக்கு போயிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. என்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பினாரோ, கர்த்தருடைய ஆவியார் என்னைக்கு விடுதலை செய்தாரோ, என்னைக்கு என்னைய புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வேறு விரித்தாரோ, அதுக்கப்புறம்தான் கண்கள் திறக்கப்பட்ட நிலைமை, இருதய மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எத்தனை ஸ்டெப்பு விழுந்து போயிடக்கேன், எவ்வளோ குறையா இருக்கு, இன்னும் எத்தனை காரியத்தில் மனம் திரும்பணும், எதெல்லாம் மாம்சக்கிரியை, எதெல்லாம் ஜென்ம சுபாவம், எதெல்லாம் துன்மார்க்கமான காரியம். அழகா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உங்க கூடயும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதுக்கு என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, சும்மா இருக்கும்போது செல்போன் உட்காந்து மல்லு கட்டக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் செல்போனு அவங்க, செல்போன் அவங்க, அவங்களையும் செல்போனையும் பிரிக்க முடியாது. செல்போனுக்கு ஒருவேளை காய்ச்சல் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு உடனே காய்ச்சல் வந்துடும். செல்போனுக்கு முடியலைன்னா இவங்களுக்கு முடியாம போயிடும். செல்போன் ஒருவேளை கீழே விழுந்து உடஞ்சிட்டு அப்படின்னா இவங்க உடஞ்சிருவாங்க. செல்போன் ஆஃப் ஆயிட்டு அப்படின்னா இவங்களுக்கு ஒருவேளை ஆஃப் ஆயிரும். இதுதான் கடைசி காலமா இருக்கு. தேவனை தேடுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்றேனே, நான் சர்ச்சில் ஒரு கோயில் குட்டியராக வேலை பார்த்தேன். சர்ச்சில் கோயில் குட்டியராக வேலை பார்க்கும்போது திருநெல்வேலியிலேருந்து திசைநெல்வேலி 55 கிலோமீட்டர். சர்ச்சில் சமரியா சர்ச்சில் கோயில் குட்டியராக வேலை பார்த்தேன். அந்த சர்ச்சில் கோயில் குட்டியராக வேலை பார்க்கும்போது காலையில் ஒரு சர்வீஸ், நைட் ஒரு சர்வீஸ், 2 சர்வீஸ்லையுமே உள்ளே இருப்பேன். பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு பகலில் சர்ச்சில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். காலையில் தேரிகாடு இடைங்குடி பகுதியில் இருக்குது, அங்கே போய் நல்ல வனாந்தரமான ஒரு இடம், அங்கே போய் அழகாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நைட்டும் அதே போல் இருட்டானதுக்கப்புறம் ஒரு 8 மணி, சில நேரத்தில் சாயங்காலம் 6 மணி, நைட் நேரத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இதையே உங்களுக்கு காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனை தேடுகிற ஒரு இருதயம். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ராத்திரி நேரத்தில் சில நேரத்தில் ஒரு 8 மணி 9 மணிக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா காலையில் சில நேரத்தில் 3 மணி 4 மணிலாம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் தேவனை தேட ஆரம்பித்தேன். காலை வேளையில் நீங்கள் எல்லாம் செய்தி கேட்குறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். ரவிராஜெலாம் ஒன்றுமே கிடையாது. செத்தா அவ்வளோதான், மண்ணுக்கு போயிடும். இந்த உலகத்தில் தான் கர்த்தருக்காக கொஞ்சோண்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஏகப்பட்ட குறை இருந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினாலே துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் காலை வேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியதற்கு அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக தேவன் தான் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வழி விலகி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் இல்லை, 2 மனுஷன் இல்லை, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கர்த்தரை விட்டு யாரெல்லாம் வழி விலகுறாங்களோ
அவங்கெல்லாம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு செய்தியில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகுது. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு வழி விலகும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கெட்டு போயிடுவாங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். என்னைக்கு ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்தாங்களோ அன்னைக்கே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிட்டு. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னாங்க. இன்னைக்கு தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ குடும்பத்திலே ஆசீர்வாதம் இழந்து போன ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்திருக்கு. அதையே அடிக்கடியே என்னைய ப்ளஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நான் சாபத்திலையும் வாழ்ந்திருக்கேன், ஆசீர்வாதத்திலையும் வாழ்ந்திருக்கேன். கர்த்தரை தேடாமல் துன்மார்க்கமாக வாழும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எதிலெல்லாம் சாபம் வருது, எதிலெல்லாம் பாவம் வருது, எதிலெல்லாம் அக்கிரமம் வருது, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அழகாக கண்டுபிடிச்சு என் கூட பரிசுத்தாவியான பேசினாரு. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பிச்சு. தாழ்த்த 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 கிருபை. யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க, தாழ்த்துங்க கிருபை, தாழ்த்துங்க கிருபை, தாழ்த்த 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 கிருபை. தீமையை விட்டு விலக விலக ஆசீர்வாதம். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்ல. எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு நேர்மையாக வாழ்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் 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 அப்படின்னா ஒருமனப்பட்டு கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். இயேசுவை யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறாங்களோ, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதனால காலை வேளையிலே நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு எண்ட் டைம் மெசேஜ். இமை பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படணும், கர்த்தருடைய வருகையில காணப்படணும், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குள்ள போகணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அதனால அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் செய்தி கேட்டீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே ஆவியானவர் ஒவ்வொரு விதமான ஜனங்களுக்கு பேசிட்டு இருப்பார். சில குடும்பத்தில் நீங்க யோசிப்பீங்க, ரொம்ப நேரமா பொறுமையா கேட்கிறேன் பிரதர், உங்க கூட ஒரு வார்த்தை பேசுவார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை என்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தரை விட்டு வழி விலகி போயாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில கெட்டு போன நிலைமையில் இருப்பாங்க. கெட்டு போன மனுஷன் எப்படிப்பா நல்லது செய்ய முடியும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டான், எப்படி நன்மை செய்வாங்க? பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லை அப்படிங்கிறது. துன்மார்க்கமா வாழ்றான், அக்கிரமக்காரனா வாழ்றான், பாவத்திலே வாழ்றான். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையே. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றான், அறிவு இல்லையே அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அக்கிரமக்காரனா வாழ்றான், அவனுக்கு அறிவே இல்லை, என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறது இல்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஒரு மனுஷன் தேவன் இல்லைன்னு சொல்லி யாராவது எங்கேயாவது சொல்றாங்களா? அவங்க தேவனை தொழுது கொள்ள மாட்டாங்க, கர்த்தரை தொழுது கொள்ள மாட்டாங்க. கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் தான் கர்த்தருக்கு வேணும். இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்றோம் இதெல்லாம் பார்த்துதான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவார். இந்த பூமியில கர்த்தர் குறித்து பயம் இல்லாமல் துணிகரமா, துன்மார்க்கமா, துரோகியா, நிர்விசாரமா, வைராக்கியத்தோடு
வஞ்சகத்தோடு தந்திரமா ஏமாத்தி அடுத்த குடும்பத்தை கெடுத்து பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா, அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி கர்த்தரை தொழுது கொள்வாங்க? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா? தேவன் நமக்கு உதவி செய்வார். காலை வேளையில கையில் பைபிள் எடுத்து வாசித்துக்கோங்க. சும்மா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. பகலில் வீட்டில் இருக்கிறீங்களா, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. டிவி எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்க. காலம் கடைசி காலமாக இருக்குது. கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது பல சூழலிலே கர்த்தர் தான் உதவி செய்கிறார். யூடியூப் சேனல் பேர் என்ன தெரியுமா? தேவன் அருளிய அப்பம். தேவன் தான் அந்தந்த நாளுக்கு அந்தந்த மன்னா உங்களுக்கு தந்து கொண்டிருப்பார். அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையில் செய்தி கேட்டுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிக்கணும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. கிருபையின் ஆவியால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தின் ஜெபிங்க. தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, டெலிவரி பண்ணுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகம் போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி நல்ல குடும்பமாக தாங்கப்பா. பண ஆசை இல்லாத குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே பல குழப்பங்கள், தவறான தொடர்பு, விக்கிர வழிபாடு, மதுபான அடிமை, செத்த கிரியில், இந்த எல்லா கிரியில சுட்டறி விட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறி விட்டு காலை வேளையில் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் அப்பா உம்முடைய கரத்தினாலே பிள்ளைகளோட கரத்தை பிடிங்கப்பா. தேவ ஞானத்தினால தேவத்தினால நிரப்புங்க. எக்ஸாம் எழுதும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக கர்த்தர் கூட இருக்கணும். யாரெல்லாம் எக்ஸாம் எழுத புறப்படுறாங்களோ அந்த பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. நீங்கள் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவனுடைய சிரசு மேலே ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து சிங்காசனத்திலேருந்து அப்போ அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போடுறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, கர்த்தர் கலந்துட்டு ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு தேசத்தில் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டிரைவிங் லைனில் போகிறாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. வேறு நாட்டுக்குள்ளே வேறு சூழ்நிலை எங்கெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா தேசத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களுக்கும் தீர்காயுஸ் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஷன்ல ஆசீர்வதிங்க. இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைக்காக போராட்டத்துக்காக இருக்காங்களோ, என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் உபத்திரத்தில் கர்த்தர் மாற்றி தடையை நீக்கி கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். மிஷினரி மாற உடைய கரத்தில் அப்படிங்கிறோம். பரிசுத்தவங்க உடைய கரத்தில் அப்படிங்கிறோம். விசுவாசிகள் உடைய கரத்தில் அப்படிங்கிறோம். பொருத்தனை பண்ணி இரவு மூலமா ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி விடுறோம். இன்னைக்குள்ள எல்லா கருத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளீர்கள். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.